வாழைப்பூ வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைப்பூவில் இந்த நரம்பை எடுத்துட்டு கீழே இருக்கிற இதையும் எடுத்துடணும். இதையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணணும். இதுமாரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக அரிஞ்சிடணும். இந்த நரம்பு எடுத்துடணும். வாழைப்பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு காடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி விட்டுருக்கேன், மீடியம் சைஸு. இதே நல்லா உங்களுக்கு காலையில் வாழைப்பூ எடுத்து கட் பண்ணி செய்ய டைம் இருக்காது அப்படின்னும் போது நீங்கள் நைட்டே அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பாவில் தான் போட்டு வைக்கணும். கவர்லெலாம் போட்டு வச்சா வீணாக போயிடும். நம்ம கட் பண்ணி டப்பாவில் போட்டு மூடி வைக்கும்போது அது வீணாக போகாது. அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு நான் வாழைப்பூவை கட் பண்ணி இதுமாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே புழிஞ்சு வானலில் போட்டுக்கலாம். நம்ம என்ன காய் சமைக்கிறோமோ அது எல்லாமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது சீக்கிரம் வெந்துடும், நல்லாவும் இருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வாழைப்பூவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வேக வைங்க. ஆனால் தண்ணி சுண்டு போயிடும், வேகாது. இது அப்படியே வேகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாழைப்பூ வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டிட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவினதை போட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி. மாவு தர சமைக்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.